அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் மாமியார் வீட்டுக்கு சென்ற இன்ஸ்டா பிரபலம் ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்த கொடூரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஈரோடு மாவட்டம் கவுந்தபாடியில இன்ஸ்டாகிராம் பிரபலமான ராகுல் அப்படின்றவரு சாலை விபத்துல பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்திருக்கு. ஈரோடு மாவட்டம் கருங்கல் பாளையம் பகுதியை சேர்ந்தவர் தான் பிரபாகரன். இவருடைய மகன் தான் ராகுல். வயது 27 ஆகுது. இவருக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்த கவுந்தபாடி நேரு நகர் பகுதியை சேர்ந்த வேலுமணி என்பவருடைய மகளான தேவிகா ஸ்ரீ என்பவருக்கும் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக திருமணமாகி இருக்கு. நேற்றிரவு சுமார் 10:30 மணி அளவுல ஈரோட்ல இருந்து கவுந்தபாடிக்கு இவரு போயிருக்காரு. அப்போ கவுந்தபாடிக்கு போற நுழைவு பாலத்துல ராகுல் அதிவேகமாக சென்றதாக சொல்லப்படுது. கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் பாலத்தின் நடுவுல உள்ள சென்டர் மீடியன்ல மோதி விபத்துக்குள்ளாகிருக்கு. இந்த விபத்துல சுமார் 50 மீட்டர் தொலைவுக்கு இருசக்கர வாகனம் இழுத்து செல்லப்பட்டிருக்கு. இந்த விபத்துல ராகுலுக்கு தலையில பலத்த காயம் ஏற்பட்டுள்ள நிலையில சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காரு. இது குறித்த தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று ராகுலின் சடலத்தை கைப்பற்றி கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்தும் விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. இன்ஸ்டாகிராம் பிரபலமான ராகுலை 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பின்தொடர்ந்துட்டு வராங்க. இவருக்குன்னு தனியா ரசிகர்கள் பட்டாளமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் நான் கூட ஒரு ரசிகன்னு சொல்லலாம். சமீபத்துல இவர் ஒரு பெண் ஒருத்தர் வெளியிட்ட வீடியோவை இமிடேட் பண்ணி அதை பதிவிட்ட வீடியோ பாத்தீங்கன்னா கடந்த 1 மாத காலத்துல மட்டுமே 7.70 லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்வைகளை கடந்திருக்குன்னு தான் சொல்லணும். சோ இவ்வளவு திறமை வாய்ந்தவங்க ஒரு அந்த வாகனத்துல நிதானமா போயிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்க உயிரோட இருக்க சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்பதான் ரீசெண்டா வேற மேரேஜ் ஆயிருக்கு இல்லையா. கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னாடிதான் மேரேஜும் ஆயிருக்கு சொன்னாங்க. முதல்ல அவங்க லவ் பண்ணாங்க இல்லையா. ஸோ லவ் கம் அரேஞ்சுன்னு தான் சொல்லியிருந்தாங்க ஒரு இன்டர்வியூல கூட நான் பார்த்ததுல. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் அவங்களோட கேரிங்ல, அவங்களோட மனைவியோட கேரிங்ல தான் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி தென் அவங்கள நான் மேரேஜ் பண்ண ஓகே சொன்னேன் அப்படின்ன மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த வீடியோ நான் பார்த்ததுல ரொம்பவே எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. கடவுள் ஏன் இப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு அப்படின்ன மாதிரி தோணுச்சு. மிகவும் ரொம்பவே பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வளர்ற ஒரு சின்ன பையன். ஸோ பட் அவங்களுக்கு இந்த ஒரு நிலைமை அப்படிங்கிறது நிஜமா மனசு ரொம்ப வலிக்குது. ஸோ இணையவாசிகளுக்கும் சரி, இதை கேள்விப்படுற எல்லா மக்களுக்கும் சரி, கண்டிப்பாக ராகுல் அவங்களுடைய இழப்பு மிகப்பெரிய பேரிழப்பா இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இல்லையா. கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம். ஆனா அவங்களுடைய வீடியோ வாயிலாக அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ நான் கனத்ததியத்தை நிறைவு செய்யறேன். ஓகே சொந்தங்களே, அகைன் உங்களை வேறொரு வீடியோல மீட் பண்றேன். மீண்டும் சந்திக்கலாம். நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.